புது முட்டைங்க. அது கூட வந்துட்டு 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம், அப்புறம் மிளகு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எண்ணெய் வந்துட்டு ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் இருந்து ஹை ஃப்ளேம் வரைக்கும் பொறுமையாக போயிட்டு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஸ்பூனில் வந்துட்டு அள்ளி பாருங்கள். இப்போ வந்துட்டு தண்ணியாட்டம் இருக்கா, மறுபடியும் வந்துட்டு இன்னொரு கப் ஆயில் சேர்த்து அதை மறுபடியும் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம் வரைக்கும் ஓட்டணும். அப்படி ஓட்டினீங்கன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ வந்துட்டு மிக்சியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டியாச்சு. மறுபடியும் எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு பொறுமையாக லோ ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம் வரைக்கும் ஓட்டினோம்னா இன்னும் நல்லா கெட்டியாக வரும். அதுக்கு மறுபடியும் நம்ம வந்துட்டு ஒரு அரை கப் ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு எந்த வாசமும் இல்லாத ஆயில் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேர்த்துக்கிட்டு மறுபடியும் மிக்சியை போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம் வரைக்கும் போயிட்டு இப்போ எடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வருது. நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் போய் வாங்கி காசும் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. வீட்டிலே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டு அதை தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் கைஸ்.